Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. நம்ம ARB கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது prawn masala. இது 10 நிமிஷத்துலயே ஒரு பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. சோ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் போல நெய்யும் விட்டுக்கோங்க. நெய் ஃபுல்லாக உருகட்டும். நெய் ஃபுல்லாக உருகினதும் நம்ம ஆனியன் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஆனியன்ஸ் எல்லாம் கண்ணாடி போல் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் க்ரஷ்ட் பெப்பர், அதாவது இடித்த மிளகுத்தூளை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபைன் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக உங்களுடைய ஆப்ஷன் தான். எனக்கு க்ரஷ்ட் பெப்பர் பிடிக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பெப்பர் எல்லாம் இதில் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் கோரியண்டர் பவுடர், அதாவது தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற மசாலாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸ்லாம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் திரும்பி ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 3/4 கப் போல் தண்ணீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா நீங்கள் அதிகமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். அதனால் 3/4 கப் போல் நான் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலாஸையும் தண்ணீரையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். ப்ரான்ஸ் உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். ஸோ ஒரு 1 நிமிஷத்தில் இங்கே திறந்து திருப்பி ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. கிரேவி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திரும்பி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரான்ஸ் கிரேவி எண்ணெல்லாம் வெட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இது ஒரு செமி கிரேவிங்கிறதுனால நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். அண்ட் நம்ம ஆட் பண்ண ஆயில், கீ எல்லாம் விட்டு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. பார்த்தீங்களா? நம்மளுடைய ப்ரான் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு.
நம்ம இப்போ இதை சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ருசியான இந்த ப்ரான் கிரேவி ஒரு 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.